2060 பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமையின் எண்ணிக்கை 0 ஆகிவிட்டது. இது கேட்கும் போதே எப்படி இருக்கு சொல்லுங்க. நல்லா இல்லை. Why should we wait for 2060? குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை பத்தின செய்திகளை படிக்கும்போது குரலே எழும்பாது. சில சமயத்துல வருத்தமா இருக்கு. Akshaya Gold presents Behind Nudes Women Power Summit, supported by the Chennai Silks. Let the celebrations begin. Milky Mist Ice Cream, Grand Royal Tours, Next Phase, SA College of Arts and Science, Nallurkam Narainda Navina Kalvi, powered by Dakshan Tiles, Saubhagya Home and Kitchen Appliances. சுமார் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி பெண்களுக்கு ஓட்டு போடும் உரிமையே கிடையாது. ஆண்கள் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பார் வைக்கலாமா, கத்திரிக்காய் சாம்பார் வைக்கலாமா, கேரட் பொரியல் பண்ணலாமா, பீட்ரூட் பொரியல் பண்ணலாமா, அந்த முடிவெல்லாம் பெண்கள் தான் எடுக்கிறோம். ஆனால் முக்கியமான குடும்பம் சார்ந்த முடிவுகளை பெண்களாகிய நாம் எடுக்கிறோமா? அதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை சில போராட்டமான படித்து முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. கல்யாணம் பண்ணின உடனே ஒரு குழந்தை பிறக்கிறது. கொஞ்ச நாள்லயே அந்த குழந்தை இறந்து போயிடுது. இத்தனை இடர்பாடுகளும் என் வாழ்க்கையில வந்தாலும் சரி, என்னுடைய இலக்கு ஒன்று மட்டும்தான். என் கண்களுக்கு தெரியும். பாலியல் வன்கொடுமை பற்றிய பல விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். மனது மிகவும் வலிக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. ரத்னா மேம் அப்படின்னும் போது த பெஸ்ட் நியூஸ் ரீடர் அது ஒரு சைடு இருக்கு. பட் த வே ஐ ஆல்வேஸ் லவ் த வே ஷி கேரிஸ் அ செல்ஃபி. அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அவங்க கட்டுற புடவைகளாக இருக்கட்டும், அந்த ஆக்சசரிஸாக இருக்கட்டும், ஜுவல்ஸ் எல்லாமே, எவ்ரி திங் கம்ப்ளீட்லி யூனோ. அதுவும் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப தேவை. பிகாஸ் அது ஒரு முக்கியமான ஒரு கவசமாக அது பெண்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். யூனோ that's a different kind of attitude. அது ஒரு அழகான விஷயத்தை அது போர்ட்ரே பண்ணும். ஒரு கைத்தட்டலோட உங்கள் லவ் ஓட ப்ளீஸ் ரத்னா மேம் ஆன் டு த ஸ்டேஜ். எல்இடி செக்மெண்ட் மட்டும் இருக்குது ப்ளீஸ். அப்படியே மேம் இதை உங்கள் ஸ்டைலில் படிச்சிருங்க மேம். 2060 பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமையின் எண்ணிக்கை 0 ஆகிவிட்டது. எஸ், சூப்பர் மேம். இது கேட்கும் போதே எப்படி இருக்கு சொல்லுங்க. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? நல்லா இல்லை. Why should we wait for 2060? மேம் இந்த மாதிரி நியூஸ் நீங்கள் நிறைய படிச்சுட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் வந்து உங்களுக்கே வந்து சம்டைம்ஸ் யூ ஃபெல்ட் லிட்டில் லோ அப்படின்ற விஷயங்கள் இருக்கும்ல நியூஸ்? இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை பற்றின செய்திகளை படிக்கும்போது நிஜமா இட் இஸ் வெரி ஷாக்கிங். குரலே எழும்பாது. சில சமயத்தில் வருத்தமாக இருக்கும். அது இப்போ நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சம்டைம்ஸ் வந்து அந்த ஃபேமிலியோட ஒரு ப்ராட்டப் தப்பாக இருக்கும் அப்படின்றாங்க, இல்லை ஆண்களோட பார்வை தப்பாக இருக்குன்றாங்க, இல்லை ஏதாவது ஒரு குற்றம் கொடுத்துட்டே இருக்காங்களே, அது ஒரு விஷயம் வந்து இனி இல்லாத இருக்கணும் அப்படின்றது என்ன குறையாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? இல்லை, வளர்ப்புங்கிறது ஒரு விஷயம்தான், முக்கியமான ஒரு விஷயம்தான். பட் அந்த சொசைட்டிக்கும் அது வந்து அதில் ஒரு பங்கு இருக்குது இல்லையா? வளர்ப்பது என்பது ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் அப்பா அம்மா வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் சொசைட்டி மேக்ஸ் லாட் ஆஃப் இம்பேக்ட் ஆன் அன் இண்டிவிஜுவல். ஸோ தனியாக அப்பா அம்மாவை மட்டும் அந்த வளர்ப்பை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது. சொசைட்டி, அவர் அந்த குற்றம் புரிகிற மனிதன் யாரோட ஒரு சகவாசம் வச்சுட்ருக்காரு, இது எல்லாமே வந்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிர் தினம் ஏன் கொண்டாடுறோன்னு உங்கள் யாருக்காவது தெரியுமா? தமிழ்நாட்டில் இன்னும் 2 மாதங்களில் எலெக்ஷன் வரப்போகுது. நீங்கள் எல்லாரும் ஓட்டு போடுவீங்க இல்லையா? சுமார் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி பெண்களுக்கு ஓட்டு போடும் உரிமையே கிடையாது. ஆண்கள் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி ஓட்டு போடும் உரிமையை பெண்கள் கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போராட்டங்கள் ஒரு சில இடங்களில் வெடித்து, ரஷ்ய புரட்சியிலே பெண்களுக்கு உண்டான பங்கையும் கொண்டாடும் விதமாக முதல்ல நியூசிலாண்டில் தான் மகளிர் தினம் அப்படின்னு கொண்டாடப்பட்டது. பெண்கள் நிறைய பேர் தொழில் அதிபர்களாக வளர வேண்டும். நம்முடைய பாட்டி, கொள்ளுப்பாட்டி இவங்களோட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்க வாழ்ந்த வாழ்க்கை என்பது முற்றிலும் வேறு.
அந்த வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கையை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ரொம்ப தூரம் வந்திருக்கோம் அப்படிங்கிறது நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் பல பெண்கள் தொழில் அதிபர்களாக வளர வேண்டும். நிறைய படிக்கிறோம், நிறைய வேலை பார்க்குறோம், ஆனால் எத்தனை பேர் தொழில் அதிபர்களாக மாற முடிகிறது? டெசிஷன் மேக்கிங். நம்ம குடும்பங்களில் எத்தனை பெண்கள் குடும்பத்துடைய எல்லா விஷயங்களிலும் முடிவெடுக்கும் அதிகாரத்தை உங்கள் கையில் எடுத்துக்கிறீங்க? ஒரே ஒரு கை தான் தூக்கினாங்க, ஒரே ஒரு மனைவி தான். இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் வைக்கலாமா, கத்திரிக்காய் சாம்பார் வைக்கலாமா, கேரட் பொரியல் பண்ணலாமா, பீட்ரூட் பொரியல் பண்ணலாமா, அந்த முடிவெல்லாம் பெண்கள் தான் எடுக்கிறோம். ஆனால் முக்கியமான குடும்பம் சார்ந்த முடிவுகளை பெண்களாகிய நாம் எடுக்கிறோமா? அதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறதா? குறைந்தபட்சம் நம்ம சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தை குடும்ப செலவுக்கு ஓரளவுக்கு கொடுத்தது போக அதை எப்படி சேமிக்கணும், அதை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ், இதெல்லாம் பெண்கள் எடுக்கிறது கிடையாது. எவ்வளவு படித்த பெண்களும் எடுக்கிறது கிடையாது. இந்த முடிவுகளை நாம் எப்போ தன்னிச்சையாக எடுக்க ஆரம்பிக்கின்றோமோ அன்றைக்கு பெண்களுடைய மேம்பாடு மேலும் மேலும் உறுதி செய்யப்படும். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு மன்னர் ஒருவர் காட்டுக்கு போனார். அங்கே வானத்தில் ஒரு அழகான பறவை ரொம்ப அழகாக பறந்துக்கிட்டே இருந்தது. சுற்றி சுற்றி வட்டமிட்டு பறந்துக்கிட்டே இருக்கிறத மன்னர் பார்க்குறாரு. அந்த மன்னருக்கு அந்த பறவை ரொம்ப பிடிச்சு போயிடுது. இந்த பறவையை பிடிச்சிட்டு வந்து நம்முடைய அந்தப்புரத்திலே வையுங்கள், தினமும் அந்த பறவையை பார்த்து அது பறப்பதை பார்த்து பார்த்து நான் ஆனந்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலையாட்களை அரண்மனையிலேருந்து அனுப்பி அந்த பறவையை பிடிச்சிக்கிட்டு தன்னுடைய அந்தப்புரத்தில் கொண்டு வந்து ஒரு பெரிய மரத்தில் ஒரு நல்ல கிளையில் அந்த கிளிக்கு ஒரு இருப்பிடம் கொடுக்குறாரு. தினமும் நல்ல சாப்பாடு கிளிக்கு ஆனந்தமாக அது அந்த கிளையில் இருக்கு. கொஞ்ச நாள் போன அப்புறம் மன்னர் அந்த பறவைக்கிட்ட ஒரு வித்தியாசத்தை பார்க்குறாரு. அந்த பறவை பறக்கவே மாட்டேங்குது, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது, நல்லா சாப்பிடுது, ஓய்வு எடுத்துக்கொண்டே இருக்கிறது, பறக்கவே இல்லை. மன்னர் என்ன பண்ணுறாரு, பறவைகளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிந்த தன்னுடைய நாட்டு ஸ்பெஷலிஸ்ட், அந்த பறவை ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து, இந்த பறவைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, இந்த பறவைக்கு வேறு ஏதாவது நோய் இருக்கிறதா, இந்த பறவை ஏன் பறக்கவே மாட்டேங்குது, அது பறக்கிறத பார்க்குற ஆனந்தம் எனக்கு கிடைக்கவில்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்து அந்த பறவையை பார்க்க சொல்கிறார். ஒவ்வொருத்தர் பார்த்ததும் இந்த பறவைக்கிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லை, இந்த பறவை ஹெல்த்தியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னருக்கு புரியவே இல்லை, அந்த பறவை பறக்கவே இல்லை. ரொம்ப வருத்தத்தில் இருக்கார் மன்னர். அப்போது அந்த மந்திரி வந்து சொன்னாராம், மன்னரே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா, இந்த பறவையை நான் பறக்க வைக்கிறேன், ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போ மற்றவங்கெல்லாம் சொன்னாங்களாம், எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டாங்க, பறவைக்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, இன்னும் நீ என்ன பண்ண போகிற இந்த பறவையை பார்த்து அப்படி. சரி, நீ மந்திரியாக இருக்க, என்கிட்ட ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம் மன்னர். அடுத்த நாள் மன்னர் மறுபடியும் அந்த அந்தப்புரத்துக்கு வந்து பால்கனியில் நிற்கிறாரு. அந்த பறவை வானத்திலே வட்டம் இட்டு பறப்பதை ஆனந்தமாக ஆச்சரியமாக பார்க்குறாரு. எப்படி பண்ணினீங்க, இவ்வளோ பேர் வந்து பார்த்தும் இந்த பறவையை பறக்க வைக்கவே முடியலையே, மந்திரியாகிய நீ எப்படி இந்த பறவையை பறக்க வச்சேன்னு கேட்டார். அப்போ அந்த மந்திரி சொன்னாராம், அது ஆனந்தமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தது இல்லையா ஒரு கிளை, அந்த கிளையை நான் வெட்டி விட்டுட்டேன், அந்த கிளி பறக்க ஆரம்பிச்சுது. அந்த கிளை தான் பெண்களுக்கு இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் ஜோன். எங்கள் அப்பா நல்லா சம்பாதிச்சிருக்கார், என் கணவர் நன்றாக சம்பாதிக்கிறார், இதற்கு மேலே எனக்கு என்ன வேண்டும், ஓரளவுக்கு படித்தா போதும், ஓரளவுக்கு சம்பாதிச்சா போதும், இதுக்கு மேலே நான் சாதிக்க வேண்டியது எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு பெண்கள் மேலும் மேலும் அடியெடுத்து வைத்து
எத்தனை இடர்பாடுகளும் என் வாழ்க்கையில் வந்தாலும் சரி, என்னுடைய இலக்கு ஒன்று மட்டும்தான் என் கண்களுக்கு தெரியும் அப்படிங்கிற எக்ஸ்ட்ராடினரி ஃபோக்கஸோட வாழ்க்கையில் முன்னேற போனால் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, வருடத்தில் 350 நாட்களும் மகளிர் தினம்தான். பிஹைண்ட் ரூட்ஸ்லேருந்து எனக்கு ஒரு தலைப்பு ஒன்று கொடுத்தாங்க. சாதிப்பதற்கு வயதோ அழகோ ஒரு தடையாக இருக்குமா அப்படின்ட்டு. இதுக்கு ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி தான். ஏன்னா நம்ம பேசுகிற பேச்சில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தா தான் அது நம்ம மனசில் நிற்கும். ஒடிஷாவில் ஒரு ரிமோட் கிராமம், எந்த விதமான வசதியுமே இல்லாத ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. வறுமைனா வறுமை, அப்படி ஒரு வறுமை. ஆனால் அந்த வறுமையில் கூட அந்த குழந்தை அந்த கிராமத்திலேருந்து படித்து வெளியில் வந்த முதல் கிராஜுவேட் அப்படிங்கிற பெருமையை அந்த குழந்தை பெறுகிறது. படித்து முடித்த உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. கல்யாணம் பண்ணின உடனே ஒரு குழந்தை பிறக்கிறது. கொஞ்ச நாள்லேயே அந்த குழந்தை இறந்து போயிடுது. அந்த அம்மாவிற்கு ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலையும் கிடைக்குது. அதற்கு பிறகு 3 குழந்தைகள் பிறந்தன. அந்த 3 குழந்தைகளையும் பார்த்துக்கணுங்கிறதுக்காக அந்த அம்மா தன்னுடைய கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு 3 குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு சமூக சேவையில் ஈடுபடுறாங்க. இதை பார்க்கின்ற ஒரு கட்சி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது. 2 முறை எம்எல்ஏவாக அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குது? மறுபடியும் அந்த பொலிட்டிக்கல் கெரியரில் ஒரு பெரிய செட்பேக். அது நடந்து முடிஞ்ச உடனே தன்னுடைய 2 மகன்களில் ஒரு மகனை அந்த அம்மா இழந்துடுறாங்க. அடுத்த 2 வருஷத்துலேயே 2வது மகனையும் இழந்துடுறாங்க. அதற்கு அடுத்த வருஷமே தன்னுடைய கணவனையும் இழந்துடுறாங்க. இந்த நிலைமை ஒரு பெண்ணுக்கு இருந்தால் நாமெல்லாமல் இருந்தோன்னா நொந்து நூடுல்ஸ் ஆயிருப்போம். ஆனால் அவங்க என்ன ஆனாங்க தெரியுமா? அதற்கு அடுத்த வருடமே அவங்க ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய கவர்னர் ஆனாங்க. 2022 முதல் பழங்குடியின பெண் ஜனாதிபதியாக உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு முன்னேறிய நம்முடைய ஜனாதிபதி பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள். சாதிப்பதற்கு அழகு வேண்டாம், திறமை மட்டுமே போதுமானது, மனத்திண்மை மட்டுமே போதுமானது. என்ன இடர்பாடுகள் வந்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் மட்டுமே தன்னுடைய இலக்கு என்று வாழ்ந்த இது போன்ற பெண்கள் இந்த பாரத தேசத்தில் நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கு நான் கதைகள் சொல்கிறேன்னா, இட் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். இந்த மாதிரி கதைகள் கேட்டுத்தான் என்னுடைய வாழ்க்கை சில போராட்டமான நிகழ்வுகள் நடந்த போது என்னுடைய வாழ்க்கையை சீரமைக்கக்கூடிய விஷயமாக இந்த கதைகள்லேருந்து கிடைச்ச இன்ஸ்பிரேஷன் அமைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த சின்ன சின்ன கதைகளெல்லாம் இந்த விமென்ஸ் டேயான இன்னைக்கு மாணவ செல்வங்களான உங்களுக்கு நான் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். பாலியல் வன்கொடுமை பற்றிய பல விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். மனது மிகவும் வலிக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. இதுதான் பாரதியார் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அப்படிப்பட்ட பாதகர்களை ஐடென்டிஃபை பண்ணி இவங்க தான் அப்படின்னு சொல்லி சமூகத்தின் கண் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும். ஏன்னா இது 2 வகையில் நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஒன்று, அவர்கள் மறுபடியும் இந்த தவறுகளை செய்ய மாட்டார்கள். தவறு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வருபவர்களுக்கும் இது ஒரு டெட்டரண்ட்டாக இருக்கும். தைரியத்தை பெண்கள் வளர்த்து கொள்ள வேண்டும், மனத்திண்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு மேலாக இருக்கும் இறைவனிடம் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து விடுங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நன்றி.
மில்கி மிஸ்ட் வழங்கும் ஒரு அழகான கிஃப்ட் ஹாம்பர் ஃபார் யூ. ஒன் மோர் டைம் ப்ளீஸ் ஃபார் ரத்னா மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ். Behind Woods Women Power Summit 2026 title sponsor Archia Gold. தங்கம் வெள்ளி வைரம் நகைகளை அதிக விலைக்கு வாங்கும் நிறுவனம் Archia Gold. Supported by the Chennai Silks, let the celebration begin. Milky Mist ice cream. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. Grand Royal Tours. உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக Grand Royal Toursக்கு வாங்க. Next space, next generation skincare using small molecule science for Gen Z audience. SA College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. Powered by Dakshan Cool Roof Tiles. உங்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் முழுமையான பாதுகாப்பு. Saubhagya Home and Kitchen Appliances. Archia Gold presents Behind Woods Women Power Summit. Supported by the Chennai Silks. Let the celebrations begin. Milky Mist Ice Cream. Grand Royal Tours. Next phase. SA College of Arts and Science. நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. Powered by Dakshan Tiles. Saubhagya Home and Kitchen Appliances.